கனடால ஃபேன் இல்லைன்னா என்ன, பால்கனி இருக்கே, அதுல வச்சு காய வச்சுக்க வேண்டியதுதான். இன்னைக்கு நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போறேன். தொன்னை பிரியாணி டைரக்டா இண்டக்ஷன் ஸ்டவ்ல ட்ரை பண்ணி பார்க்க போறேன். நல்லா வந்தா சக்சஸ், கீழே தீஞ்சிருந்துச்சுன்னா நான் காலி. இந்தியால நல்ல இரும்பு தோசைக்கல் வச்சு தம் போடுவோம். ஆனா எனக்கு இங்க எதுவுமே இல்லை தம் போடுறதுக்கு. ஸோ நான் வந்து டைரக்டா ட்ரை பண்ணி பார்க்க போறேன். இதுல இண்டக்ஷன்ல வச்சு எவ்வளவு மினிட்ஸ் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணி எல்லாமே பக்காவா ரெடி பண்ணியாச்சு. அரைச்சு தாளிச்சு பிரியாணி பாட்டில் வச்சாச்சு. நல்லா கமன்னு வாடை சூப்பரா வந்தது. ஆனா ஃபைனல் அவுட்புட் எப்படி வரும்னு ஒரு சஸ்பென்ஸா இருந்தது. நல்லா கொதி வந்ததும் அரிசியை போட்டேன். உள்ள தண்ணி வத்தினதும் நான் இந்த அலுமினியம் ஃபாயில் எடுத்து மேல கவர் பண்ணிட்டேன். அப்புறம் லோ மோட்ல ஒரு 15 மினிட்ஸ் வச்சு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதுலயே பிரியாணியை ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டேன். ஓபன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல. சும்மா சூப்பரா வேற லெவல்ல வந்திருந்துச்சு. குக்கிங்லயும் சரி, லைஃப்லயும் சரி, செய்யற எல்லா விஷயத்திலயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்தா போதும், உங்களுக்கு சர்ப்ரைஸ் சக்சஸ் மூமெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். பாய்.